ரமேஷ் பாபு சார், எப்படி சார் இதை புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு விஜயனுடைய செயல்பாடுகளை எப்படி நம்ம மையப்படுத்தி பார்க்கலாம்? அவர் எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாரோ அதைத்தான் அவரும் செயல்பாடுகளாக பண்ணுறாரு. பொதுவாக அவர் கொள்கைன்னு கட்சி ஆரம்பித்த உடனேவே என்ன சொல்கிறாரு, திராவிட அரசியல் அதுவும் தமிழ் தேசியம் இரண்டுமே இரண்டு கண்கள் அப்படின்றாரு, இரண்டு கொள்கையுமே. அதுபோல் அவர் எல்லா கட்சிகளில் உள்ள சில கொள்கைகளை எடுத்து அவங்க கட்சிக்கான கொள்கையாகவும் அறிவிக்கிறாரு. அதனால் அவர் அனைத்து தரப்பிடமிருந்து கொள்கைகளையும் மற்ற செயல்பாடுகளையும் வாங்கி கொண்டார். ஏற்கனவே வாங்கிட்டார். அதே மாதிரி இப்போ பெரியார் கொள்கை தலைவராக அறிவிச்சுட்டு இப்போ ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா அவர் ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கவில்லை. அப்படி தான் பார்க்குறார். எப்படின்னா ஆன்மீக அரசியல்னு சொல்லி திராவிடத்திற்கு எதிராக ஒரு ஆன்மீக அரசியல், ஏன்னா திராவிடத்திற்கு எதிராக ஏற்கனவே இந்துத்துவா என்ற ஒரு அரசியல் இருக்கிறது. அதற்கு இடையிலே தான் அந்த வார்த்தைகள், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பிக்கும் போது அது ஒரு சர்ச்சையானது. அதற்கு அவர் தெளிவாக ஆன்மீக அரசியல்னால் என்னன்றதை தெளிவாக விளக்கிட்டார். ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சின்னு சொல்லி. இருந்தாலும் ஆன்மீக அரசியல் என்று ஒரு தனியாக இல்லை. ஆனால் கோயில் வழிபாடு என்பது எல்லா தலைவர்களும், திமுகவை தவிர, திமுகவில் தொண்டர்கள் நிர்வாகிகள் கோயிலுக்கு போகிறது வழக்கம் இருக்குது. ஆனால் தலைவர் அந்த கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணுன்றதுக்காக கோயிலுக்கு போகிறத மறுக்கிறாங்க தலைவர் மட்டும். மற்ற கட்சியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உச்சபட்ச தலைவர்களாக இருந்த, அதிமுகவில் உச்சபட்ச தலைவராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி வந்திருக்கிறார். இப்போ எனக்கு புரியுது. இப்போ இந்த இடத்துல சினிமாவில் இருந்து நேரடி அரசியலுக்கு வரக்கூடிய யாருக்குமே இவர் இந்த ஜாதி, இவர் இந்த மதம் அப்படின்ற ஒரு ஷேடோன்றது இல்லை. அதுல மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் யாருக்குமே அந்த ஷேடோ இல்லை இல்லையா? விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது இவர் குறிப்பிட்ட சிறுபான்மையினர் சமூக வாக்குகளை மட்டும்தான் வாங்குவாரு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. ஜோசப் விஜய் அப்படின்னு அறிவிச்சதிலிருந்து இத்தனை நாளா விஜய்னு சொன்னவர் ஏன் தன்னுடைய பேரை தொகுதி அறிவிக்கிறப்போ ஜோசப் விஜய்னு சொல்றாரு. அப்போ திருச்சியிலையும் பெரம்பூர்லயும் அவர் போட்டியிடுறாரு அப்படின்னா குறிப்பிட்ட சமூகத்துக்கு மையமாக வச்சுதான் அவர் போடுறாரு, அங்கதான் அடர்த்தியா இருக்காங்கன்றாங்க இல்லையா? இப்போ இந்த நெரேட்டிவ்ன்றது ஃபியூச்சர்ல விஜயையோ அல்லது தாவேக்காவை பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளுக்குள்ள இறங்குறாரா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு பொதுவா சொன்ன அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட மதம், அதாவது எந்த வாக்கு திமுகவிற்கு செல்கிறதோ மத சிறுபான்மையினர் அந்த வாக்குகளை குறிவைத்து தான் விஜய் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அவர் தேர்தல் அரசியலில் அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வகையில் தான் ஒரு சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருந்து வந்திருக்கேன்னு அவரே சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் பிடித்தமான ரசிகர்களில் நிறைய ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர். அந்த வரிசையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜோசப் விஜய் என்ற கடைசி கட்டத்தில், அதாவது அது வரைக்கும் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது ஒரு முக்கியமான கட்டம் திருப்பம். அதில் தான் என்னென்னா தன்னை சிறுபான்மையினராக மட்டுமே அடையாளப்படுத்துறது மாதிரி அவரே அதை நடவடிக்கை உட்பட்டார். ஆனால் அதன் பிறகு அனைவருக்குமான தலைவர் தான் நான், எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன், மத சடங்குகள் இப்போ யாகம் வளர்த்தார் திருச்செந்தூரில், அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா நடந்து முழங்கால் போட்டு நடந்து போனார். இதையும் நான் எல்லா இதையும் நான் ஆதரிக்கிறேன், என்னை பொதுவானவராக காட்டிக்கொள்வதற்காகவும் இதை அதுக்கு அடுத்து இதுல பொதுவானவராக காட்டிக்கொள்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதை ஆந்திர அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க இல்லையா? பவன் கல்யாண் எதெல்லாம் செஞ்சாரோ அரசியல் களத்துக்குள்ள, பிரச்சார களத்துக்குள்ள அதை விஜய் செய்யறாருங்க அப்படின்ற பார்வை. ஒரு குழந்தைய தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கிற பவன் கல்யாண் அங்க இருந்தாருன்னா இங்க விஜய் இருந்தாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ள முட்டிட்டு வணங்கினாரு பவன் கல்யாண், அதே மாதிரி இங்க இருந்தாரு. ஒப்பீட்டு அளவுல இது மாதிரியான ஒரு நெரேட்டிவ்காக விஜய் செய்து இந்த இடத்துல நிக்கிறாரு. இல்ல, அவரை ஆரம்ப முதலே அவருடைய ஆலோசகர்களோ அல்லது அவங்களால திட்டம் வியூகம் வகுப்பாளர்கள் அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் வந்த புதுசாக நடிகர்கள் கட்சி தொடங்கினதிலிருந்து இவர் சற்று வித்தியாசமாகவே செயல்பாடுகளை காட்டியிருக்கிறாரு. எப்படின்னா, ஒரு கட்சியை எப்போவுமே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் ஊழல் கட்சி அப்படின்னு ரெண்டையுமே டார்கெட் பண்ணி அது டைல்யூட் ஆனதை பார்த்துருக்கோம், ஒரு நீர்த்து போயிடுது ஒரு கட்டத்தில். இவர் அரசியலை தீவிரமாக சரியாக தான் செய்திருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியை, இப்போ ஆளுங்கட்சின்றது திமுக, ஒரு கட்சியை முதல்ல டார்கெட் அவங்கள தீவிரமாக எதிர்த்து அவர்களை அடுத்த இடத்திற்கு, முதல் இடத்துலேருந்து இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது, அந்த இடத்தை
ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது அப்போ எப்படி புரிஞ்சுக்கவா, திமுக என்பது அவருடைய தீவிர எதிர்ப்பு அரசியல் களத்துக்குள்ள இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை போன்று தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்ற அந்த இடத்துல பாஜகவை அடிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவை காலி பண்ணணும். இந்த ரெண்டு கட்சியை காலி பண்ணாதான் நாம திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற இடத்தை நோக்கி நகர முடியும். அதற்கான முயற்சியா இதனை கையில் எடுக்கிறாரா? அவர் முயற்சி அதுதான். எப்படின்னா திமுகவை வந்து எதிர்ப்பதன் மூலமாக இவர் வந்து அந்த பொசிஷன் பண்ணிக்கிறார். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நான் தான் இருக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகளை எப்பவுமே எந்த ஒரு கட்சியும் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியாக வர முயற்சி பண்ணுவாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும், தொண்டர்களையோ உற்சாகப்படுத்துவதற்கோ அல்லது உண்மையிலேயே அந்த ஒரு ஆசை இருக்கும். அந்த இடத்தில் எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை அவர் சரியாக செய்திருக்கிறார். ஏன்னா அடுத்த கட்சியை வந்து பொசிஷன் பண்ண விடக்கூடாது. நம்ம வந்து மூணாவது போயிட்டோம்னா என்ன ஆகும், அடுத்தது தேர்தல் வரவங்களையுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து செயல்பாடுகள் வந்து குறைஞ்சிரும். அதே சமயம் திமுகவை தீவிரமாக எதிர்ப்பதன் மூலம் இன்னொரு கட்சி ஆல்ரெடி ஏற்கனவே எதிர்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதே வார்த்தை பிரயோகங்களால் தான் இவரும் பயன்படுத்தினார், ஏன்னா தீய சக்தின்னு சொல்லி. அப்போ அவர் எந்த அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படின்னா அதிமுகவினுடைய இடத்தை, அதுதான் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறது வெளிப்படையாக ஜெயலலிதா அவர்கள் வந்து வெளிப்படையாகவே ஆன்மீகத்தில் வந்து அங்கே இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், ஏற்கனவே அவருடைய விஜயோடைய சினிமா வெளியே வரும்பொழுது பாஜகவுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் சொன்னார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சில அடையாளங்கள் எல்லாம் கூட காமிக்கும் பொழுது அப்பொழுது பாஜக எதிர்ப்பு அல்லது ஆன்மீக அரசியலை பேசக்கூடியவருடைய எதிர்ப்பால தான் சேவா இருந்தாரு விஜய். இப்ப மீண்டும் இவரே கோவிலுக்கு போறாங்கன்றப்போ ஒரே தருணத்துல இந்துத்துவ ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நபர்களாலும் அதே சமயத்துல பெரியாரிய கருத்தியல் கொண்ட நபர்களாலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருவார்கள். அது ஒரு அபாயமான புள்ளியா மாறும் இல்லையா விஜய்க்கு? அதை சரி செய்வதற்கு தான் விஜய்னு அந்த ஜோசப் விஜய்னு மாத்திட்டாரு. அதுக்கு பிறகு தேர்தலில் வந்து இல்லை விஜய் தான் ஜோசப் விஜய். சரி, ஆனால் கையெழுத்து இல்லை அதிகாரப்பூர்வமாக ஓகே, அது வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஏற்கனவே கச்சிராஜாவும் அதை பல முறை வெளிப்படுத்தியிருக்காரு. மாத்தினது கடைசி கட்டத்தில், ஏன்னா அறிக்கை நம்ம வந்து தலைவரா வந்ததுலேருந்து விஜயின் மட்டும் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அறிவிப்புல. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வரும்போது அது வந்து ஒரு சர்ச்சைன்னு இல்லை, ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி அந்த வாக்குகளை கவருவதற்காகன்றதாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் அதை சரி செய்வதற்கு இவர் வந்து நான் எல்லாருக்குமான தலைவர், எல்லா மத வழிபாடுகளையும் நான் வந்து சமமாகத்தான் பார்க்கிறேன்னா அனைவரும் உள்ளடக்கி ஒரு அரசியல். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசியல் களம் என்பது தெரியும். திராவிட அரசியலை நோக்கி தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்மீகம் அல்லது மற்ற விஷயங்களை வந்து எப்படி பார்க்குறாருன்னா அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிறதுக்காக தான். ஆனால் திராவிடத்தை மையமாக வைத்து தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. அந்த அரசியல்லையும் அவர் என்ன பண்ணுறாரு, திராவிட அரசியல் எடுத்துக்கிறாரு. தமிழ் தேசியம், இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கையை மட்டும் எடுத்து அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த அளவுக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஆதரவு தான் இருக்குது தமிழ் தேசியம் என்பது. ஆனால் அவர் அதையுமே சேர்த்து கொண்டார். ரொம்ப முக்கியமான புள்ளி இல்லையா? திராவிட கழகத்தில் விஜயகாந்த் ஆரம்பிச்சிட்டாருங்க. இல்லை சார், தேசியம் திராவிடம் சேர்த்து சார் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஆன்மீக அரசியல் என்று தனியாக ஆதரவு கிடையாது, ஆதரவு தளம் கிடையாது. அவரே பொன்னியின் சார் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு கடத்தை தமிழ் தேசியம் பேசினாரு, வாக்கு வங்கி உயர் நம்பினாரு, திராவிடம் பேசினாரு, இன்னைக்கு ஆன்மீகம் பேசி எல்லாரையும் இன்க்ளூசிவ்ல கொண்டு வராரு இல்லையா? ஆனா அது நெகட்டிவா மாறுமே. இல்ல அது வந்து தமிழ் தேசியம் பேசினா திராவிட அரசியலை பின்பற்றுறவங்க கோவப்படுவாங்க, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனா சர்ச்சுக்கு போறவங்க கோவப்படுவாங்க, வெறுப்பாகுவாங்க. அவருடைய வாக்கு வங்கி சிதறும் இல்லையா? இல்ல இதன் அடிப்படையிலேயே வாக்குகள் இல்ல மக்கள் இல்லைங்க. சாதாரணமா வந்து ஒரு கூலி விவசாயியை நாகப்பட்டினத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பிள்ளைக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக என்ன நாகூருக்கு போயிட்டு வரேன், நாகூர் தர்கால போய் நாகூர் தர்கா உள்ள போய் நீங்க டிவிக்கன் கொம்பி குடி நடக்குமா சார்? ஆன்மீகத்துல திருப்பரங்குன்ற மேட்டருக்கு இவர் வாய் மூடிட்டு இருந்தாருல, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டப்போ வாய் மூடிட்டு இருந்தாருல. அதே போல இப்ப நிதி பங்களிப்பு வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதாங்கள் இருக்குல்ல FCRA, அதுக்கு வாய மூடிட்டு இருந்தாருல. இதுதான் ஆன்மீக அரசியலுக்கு எதிரான அரசியல். ஆன்மீக அரசியல்னா என்ன? அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போறதோ சர்ச்சுக்கு போறதோ பிளவை ஏற்படுத்தும். பிரச்சனை வரும்போது பேசணும். எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, அது சரியா தவறா கூட இருக்கலாம். நீங்க எந்த பக்கம், நீங்க திருப்பரங்குன்ற விஷயம் எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, அதுல அது சம்பந்தப்படாத கிறிஸ்தவ மக்கள் கூட எந்த வகையிலும் பயன்படாத விஜய்க்கு. ஆமா, அவர் பயன்படும் நினைக்கிறாரு, ஆனா எதிர்வினையை தான் உண்டு பண்றாரு. இல்ல அவர் நினைச்சிட்டு போயிருவாங்க சார். இப்போ சோம் சொன்ன மாதிரி அரசியல் விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து நிலைப்பாடு எடுக்கணும் என்பதுதான் ஒரு அரசியல் எதிர்பார்க்கும் சார். ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டாக தான் பார்க்குறாங்க சார், தனித்தனியாக தான் பார்க்குறாங்க. ஆனால்
பொதுவாக இப்போ இந்துத்துவா என்ற ஒரு கோட்பாடு அல்லது அந்த அரசியலை எடுக்கும்போது என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்னது தான் சாஃப்ட் இந்துத்துவான்வாங்க இல்லையா, அதை விரும்புகிறவங்க ஒரு கொஞ்சம் குறைந்த அளவு தான் விகிதம் இருக்கும். தமிழ்நாட்டில் அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து பார்ப்பதில்லை மக்கள். ஏன்னா அதற்கான சாட்சி இது வரைக்கும் எந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்குன்றது நமக்கு உதாரணமாக இருக்குது. அதனால் ஆன்மீகத்தும் அரசியலும் குழப்பிக்கிற மாட்டாங்க. ஆனால் தலைவர்கள் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெற்றியை, ஏன்னா பெரிய மனிதர்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் அல்லது வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இது இந்த தேர்வுக்கு முன்னால் நம்ம சாமி கும்பிட்டு போவாங்க தெரியுமா, அன்னைக்கு மட்டும்தான். அது மாதிரியான ஒரு வகையிலையும் இதை சேர்த்துக்கிறலாம். ஏன்னா வெற்றிக்கான ஒரு வேண்டுதல் மாதிரியும் பார்க்கலாம். அதை வந்து இந்த மாதிரி சமப்படுத்தி அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் வந்து எப்போவுமே வந்து நான் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை அப்படின்றத ஒரு நிறுவுவதற்காகவும் இருக்கலாம். ரமேஷ் பாபு சார், எக்ஸ் பக்கத்தில் நேயர்கள் வந்து கரெக்டாக தான் கணிச்சிருக்காங்க. ஏன்னா ஆன்மீக அரசியல் இது கிடையாது. சொன்னது மாதிரி சினிமாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவானவராக அறியப்படுகிறார். தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது இது மாதிரியான, ஏன்னா பெயர்களை மத அடையாளத்தோடு பெயர்கள் இருந்தால் இது ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கிறது தேர்தல் அரசியலில். ஆனால் விஜய் அவர்கள் இப்பொழுது எடுத்திருப்பது கரெக்டான மூவ் தான். எப்படின்னா பகுத்தறிவு அல்லது திராவிட அரசியல் ஆதரவாளர்களையும் அதே போல் ஆன்மீக அரசியல் ஆதரவாளர்களையும் யாரையும் வந்து விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து ஒரு சரியான நிலைப்பாடை தான் எடுத்திருக்கார் தேர்தல் அரசியலுக்காக. நன்றி.